நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா ரேசஸும் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு இடையில தான் நடக்கும். இதுல யாரும் சீட்டிங் பண்ணக்கூடாது, அதே மாதிரி விளையாட மாட்டோம்னு சொல்லக்கூடாது. அப்புறம் தோத்து போனவங்க யாரும் அழக்கூடாது, அதுக்கப்புறம் சண்டையும் போடக்கூடாது. சரி சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா? அர்ச்சனா, அந்தாக்ஷரி என்னமோ சரிமா, ஆனா இதெல்லாம் முடியாதுமா. இதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுமா. அட என்னத்த ப்ளீஸ், இதெல்லாம் செய்ய முடியாத. அம்மா இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடியாதுன்னு எப்படி சொல்வீங்க? அப்படி இல்லம்மா, நாங்க வேணும்னு அப்படி சொல்லல. அது நாங்க எங்க புருஷனை எதிர்த்து எப்படி விளையாடுறது? சரி சரி சரி, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாரும் சாக்கு போக்கு சொல்றீங்க. ஆமாமா, இல்லையா பின்ன, அவங்க அத்தனை பேரும் கோழைங்க. கரெக்ட். விளையாட்டுன்னு சொன்னோன்னு பயந்து போயிட்டாங்களே, விளையாட்டு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ. நீ சொன்னது 100க்கு 100 சரிதான்பா. முதல்ல இவங்க எல்லாரும் நம்மள பார்த்து பயந்துட்டேன்றத ஒத்துக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த விளையாட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்கலாம். அத்தை, என்ன ஆண்டி இது? நீங்க புருஷன்னு உயிரதான் விடுறீங்க. அட கடவுளே, நீங்க எல்லா பொம்பளை மூக்கியும் உடைச்சிட்டீங்க. அப்படி இல்ல, அது அம்மா. அம்மா, இது உங்க மான பிரச்சனை, செமையா மாட்டிக்கிட்டீங்க. ஆமா ஆமா, எல்லார்கிட்டயும் காட்டுவோம் நாங்க எதுலயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு. அம்மா, பெரியம்மா, காட்டிடலாம். நாம எதுக்கும் பயந்தவங்க கிடையாது. நாங்க தயாரா இருக்கோம். ஓ, இப்ப நம்ம எல்லாரும் விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? இப்ப எல்லாரும் வாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாரும் தனித்தனியா வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் ஒரே பக்கமா. இந்தாங்க எல்லாருக்கும் இந்தாங்க பெரியப்பா, போட்டுக்கோங்க. இந்தாங்க உங்களுக்கு. அம்மா போட்டுக்கோங்க. ஐயோ, ஓகே. பெரியம்மா போட்டுக்கோங்க. நல்லா இருக்கா? முதல்ல நம்ம பார்க்க போற ரேஸ் லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ். இதுல கலந்துக்க போறது என்னோட அம்மாவும் அப்பாவும். இதுல நாம தான் ஜெயிக்க போறோம். இல்ல சாந்தி, என்னால இது செய்ய முடியாது. நான் இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கே வந்திருக்கேன். என்னக்கா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இது ஒண்ணும் இல்ல, நீங்க நேரா நடந்து போக வேண்டியதா. போங்கக்கா. ஸ்டார்ட். பெரியம்மா சூப்பரா கலக்குங்க. பெரியம்மா வாங்க. அட வாங்க பெரியம்மா. பெரியப்பா குட் 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 பெரியம்மா, குட். come on, come அத்தை on. வந்துட்டாங்க. இல்ல மாமா வந்துட்டாங்க. சீக்கிரம் இல்ல, இப்போ சீக்கிரம் வாங்க. பெரியம்மா ஜெயிச்சிட்டாங்க. வாவ், ஜெயிச்சடா, ஜெயிச்சிட்டோம். நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு. என்ன சம்பந்தம் நீங்க? இந்த ரேஸ்ல ஜெயிச்சது என்னோட அம்மா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நீங்க அடுத்து பார்க்க போற ரேஸ் டிங் டாங் ரேஸ். இந்த போட்டியில அடுத்து கலந்துக்க போறவங்க யாருன்னா திருமதி ராதிகா அவர்கள், திருமதி சாந்தி அவர்கள். அவங்கள எதிர்த்து போட்டி போட வரவங்க சித்தப்பாவும் அர்ச்சனாவுடைய அப்பாவும். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரேஸ். வாங்க போ. ஓகே ஓகே, அப்பா கலக்குங்க, கை விட்டுறாதீங்க, போங்க.
சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. மறுபடியும் பெண்கள் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? சரி, அடுத்த ரேஸ்க்கு போவோமா? இப்ப பாலாவும் தனமும் சேர்ந்து விளையாட போறாங்க. இந்த ரேஸோட பேர் ஆக்சுவலி இந்த ரேஸ்க்கு பேர்லாம் கிடையாது. ஒரு கோணிக்குள்ள போய் குதிச்சு குதிச்சு முன்னேறி போகணும். ப்ளீஸ் கம் அண்ட் டேக் யுவர் கோனி. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரேஸ். வா தனு சீக்கிரமா வா. பாலானே வாங்க 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 வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட். நாம தான் ஜெயிச்சாகணும். ரெடி ரெடி. தனு வா 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 சீக்கிரமா வா. தனு நீ தான் ஜெயிக்கணும். சீக்கிரம். வேகமா போங்க. பாத்து ஜாக்கிரதை. போங்க போங்க அப்படிதான். வேகமா 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 போங்க. தனு சீக்கிரமா வா. பாய்ஸ் டீம்ல முதல் முறையா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏய் நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். பெண்கள் டீம்ல இருந்து அடுத்து வர போறது யாருன்னா வந்தனா அண்ணி சுகன்யா சித்தி. அடுத்து பாய்ஸ் டீம்ல இருந்து வர போறது யாருன்னா அண்ணியோட சூப்பர் சித்தப்பா சூர்யா அண்ணா. போ 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 போ. இந்த ரேஸுக்கு பேர் என்னன்னா கண்கட்டு ரேஸ். என்னது? இந்த தடவை மறுபடியும் பெண்கள் டீம் தான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகனனா அடுத்த கேம் என்னவா இருக்கும்? அடுத்ததா இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். என்னதுதான்? இந்த ரேஸோட பேர் என்னன்னா ஜிலேபி ரேஸ். ஜிலேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிலேபியா? அண்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வர போறது அர்ச்சனாவும் கார்த்திக்கும். மாமா 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 பார்க்கலாமா? எப்படியோ இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஸ்வீட்னா உங்க ஃபேவரட் இல்ல? ஆமா பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கார்த்திக் நல்லா குதி. மாமா மாமா கார்த்திக் நல்லா குதி குதி அப்படிதான். சீக்கிரம் சீக்கிரம் பாத்து சீக்கிரம் சீக்கிரம். மாப்ள கம் ஆன் கம் ஆன். கார்த்திக் குதிடா. என்னால முடியும். கார்த்திக் கம் ஆன். மாமா ஐயோ மழை. ஐயோ மழை வந்துருச்சு. குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கோங்க. குழந்தைங்க எங்கிட்ட தாமா இருக்காங்க.
என்ன எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுங்க. நாங்க ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். பக்கத்துல மார்க்கெட் இருக்குல்ல. அட என்ன வந்த இங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு? அதான் ஊர்லயே இருக்குல்ல. ஆமா கார்த்திக், ஆனா வெளிய இவ்வளவு தூரம் வந்து ஷாப்பிங் பண்ணலன்னா அது எப்படி இருக்கும் இல்லையாமா? சரி சரி, நீங்க எல்லாரும் போங்க, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். கரெக்ட் தான். கொஞ்ச நேரம் ஆம்பளைங்க எல்லாம் தனியா நிம்மதியா இருக்கலாம்ல, என்ன சொல்றீங்க? தாராளமா இருங்க, நாங்க எல்லாரும் ஊரை சுத்திட்டு வரோம். காவேரி, என்னால வர முடியாதுங்க. ஒரு வேலை செய்யுங்க, குழந்தைங்களெல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க. கோகிலா, தனம், கிரிஜா எல்லாரும் என் கூட தான் இருப்பாங்க. ஆமாமா, குழந்தைகளை இங்கேயே விட்டுட்டு போங்க. அண்ணே, நீங்க மார்க்கெட் போறீங்களா? எனக்காக 1 கிலோ கேசர் பிஸ்தா ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்களா? டேய் ராகுல், உன் தொப்பை இன்னும் பெருசாயிடும்டா. அது ருசின்னு வந்துட்ட டயட்லாம் கணக்கு தெரியாதுண்ணா. அது மட்டும் இல்ல, ஸ்வீட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா, நானும் அதை கேட்டேன். ஓ அப்படியா விஷயம்? நானும் கேட்டேன்ப்பா. நீ மாட்டி விட்டுற போல. அது சரி சரி, வாங்க போலாம். வாங்க வாங்க. அர்ச்சனா, என்ஜாய். நீங்களும் தான். அர்ச்சனா, டேக் கேர். நீங்களும். அர்ச்சனா, சீக்கிரம் வந்துடு. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமா?
இதோ பக்கத்துல தான். பஸ்ல வரும்போது பார்த்தோம்லக்கா, இங்கதான் இருக்கு. நம்ம ரெசார்ட்ல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல தான் இருக்குமா. பஸ்ல 5 நிமிஷமா இருக்கலாம், ஆனா நடந்து போனா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் போல இருக்கே. நல்ல வேளை அர்ச்சனா இந்த ஷூ எனக்கு வாங்கி கொடுத்த, இல்லைன்னா என்னால நடக்க முடியுமா? உங்களுக்கு இந்த ஷூஸ், எங்களுக்கெல்லாம் சல்வர் கமீஸ். நல்லாதான் யோசிச்சிருக்க அர்ச்சனா. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்னம்மா கேள்வி இது? பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா வசதியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஏதோ நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றம் வேணும்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், பழைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கதான். ஆனா ஒரு விஷயம், திரும்ப திரும்ப கை பழக்க தோஷத்துல முந்தானைய தேடி போகுது. அததான் மாத்த முடியல. அர்ச்சனா இந்த வயசுல எங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து பழைய ஞாபகம் எல்லாம் நினைவூட்டினா. கரெக்டா சொன்னீங்கக்கா. எனக்கு இப்பவும் இதெல்லாம் கனவுல நடக்கிற மாதிரியே இருக்கு. அம்மா, இது கனவு இல்லம்மா, இது நிஜம். நாம இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா. ஆமாமா. ஐயோ என்னோட பாஸ்! ஐயோ பாஸ்! திருட திருட திருட! ஒரு நிமிஷம் அர்ச்சனா. ப்ளீஸ் யாராவது உதவி செய்யுங்க. ஏய் நில்லு நில்லு, திருட! ஏய் எங்க போற? அம்மா, நீங்க மெதுவா நடந்து வாங்க. எங்க இவ? வந்தனா, கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருமா. ஆண்டி நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஆனா சிக்னலே இல்ல. ஐயோ, எங்க போனா இவ? அர்ச்சனா, அர்ச்சனா எங்கம்மா இருக்க? எங்க போயிட்டா? நீங்க வேற யாரோ திருட இங்க? அப்பாடா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் திருட இல்லைன்னு. இல்லைன்னா ஒரு வழி பண்ணிருப்பீங்க. ஐம் சாரி. ஆக்சுவலி அது ஒரு திருட. ஐ நோ, உங்க குரல் எனக்கு கேட்டுச்சு. நீங்க ஓடி வரதை நான் பார்த்தேன். உங்க காலேஜில் நீங்க ஒரு பெரிய அத்லட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஜஸ்ட் ஜோக்கிங். இந்தாங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது பிரச்சனையா? அம்மா சாந்தி, இப்ப என்ன பண்றது? அக்கா கவலைப்படாதீங்கக்கா, அவ கண்டிப்பா வந்துருவா. அவ எங்கேயும் போக மாட்டா. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? கடவுளே, சிக்னல் கிடைக்கணுமே ப்ளீஸ். சீக்கிரம் வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் ஃபோன் பண்ணுமா?
எந்த பக்கமா போகணும்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் ஒரே காடா இருக்கு. சாரி, ஐ எம் so சாரி. உங்களை பயமுத்துணும் நான் அப்படி வரல. ஆக்சுவலி நீங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க. இப்படி போனீங்கன்னா நீங்க காட்டுக்கு தான் போகணும். அண்ட் ஐ எம் ஷூர் இந்த நேரத்தில் நீங்க சிங்கத்து கூடயும் புலி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்த போக போறது இல்ல. am I right? தேங்க் காட், ஃபைனலி உங்க முகத்துல இப்ப சிரிப்பு வந்துடுச்சு. நான் ஒரு விஷயத்த சொல்லவா? ஒரு மனுஷனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நீங்க இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தா அதுல தப்பு எதுவும் கிடையாது. அதே மாதிரி எனக்கும் எல்லா வழியும் தெரியாது. ஆனா ஒரே ஒரு வழி மட்டும் தெரியும். அந்த வழி காட்டுல இருந்து வெளியே போகும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வெளியில போற வரைக்கும் கம்பெனி கொடுக்க முடியும்.